உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள SNR அரங்கில் நீங்களும் IAS ஆகலாம் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஜாபர் சாதிக் வழக்கில் நீதிபதி வெளியேறியதில் வேறு ஏதாவது அழுத்தம் கொடுக்கப்பட்டதா என்றும், டெக்னிக்கல் காரணமாக இருக்காது, ஆளும் கட்சி சம்பந்தப்பட்ட நபர் என்பதால் அது தொடர்பாக விளக்கம் தேவை. தவறான முறை மூலம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக நீதிபதி கேள்வி கேட்டுள்ளனர். திமுக சார்ந்த வழக்கறிஞருக்கு காட்டமாக கேள்வி கேட்டுள்ளனர். அவர்களாக சொல்லும் வரை இதில் என்ன என்று தெரியவில்லை. விளக்கம் வேண்டிய கட்டாயம் உண்டு. நீதிபதிகள் ஓபன் நீதிமன்றத்தில் டோன்ட் டேக் கோர்ட் ஃபார் கிராண்டட் என MP திமுக வழக்கறிஞர்கள் சொன்னதை பார்த்துள்ளேன். சபாநாயகர் கண்ணாடியை பார்க்க வேண்டும். திமுக தொண்டர்களை விட சபாநாயகர் வேலை செய்கிறார். தன் இருக்கைக்கு நடுநிலைமையாக இருக்க வேண்டும். அப்பாவு உரிமை இருக்கு. திமுக சார்பில் ஒருதலை பட்சமாக இருப்பதாக கருதுகின்றேன். அப்பாவு கருத்தா, திமுக உறுப்பினராக கருத்தா, ஆளுநர் தொடர்பான கருத்து தொடர்பான கேள்விக்கு பதில். தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம், பல்கலைக்கழக மானியக்குழு ஆகிய விதிகளை கல்வி மாநில பட்டியலில் இல்லை. தமிழக அரசு தன்னிச்சையாக முடிவு எடுக்க யாருக்கு உரிமை கொடுத்துள்ளனர்? ஆளுநர் ரவி வந்தவுடன் துணைவேந்தர் நியமனம் வெளிப்படையாக நடைபெறுகிறது. இறுதி ஊர்வலத்தில் காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து வேடிக்கை பார்க்க செல்கின்றனர். மேட்ரேட் என சொன்னது சட்டவிரோதம் இல்லையா? விதைக்கப்படுகின்றார்கள் என சொன்னது தவறில்லையா? பொதுவெளியில் பேசியது நடந்ததைத்தான் கண்டிக்கின்றோம். அதற்குத்தான் கண்டன பேரணி. சட்டத்துறை அமைச்சர் பதிலுக்கு பதில். அண்ணாமலை மீது வழக்கு போட வேண்டுமென்றால் ஓடி வருவார்கள். குடும்ப நிகழ்வு என சொல்லி பாஷா இறப்பின் போது இறுதி ஊர்வலத்தில் கோவையில் 144 போட முடியாதா? கோவை செழியன் அமைச்சர்தான் அரசியல் செய்கிறார். ஆளுநர் அமைச்சருக்கும் கற்பிக்கிறார். பிறப்பின் அடிப்படையில் அனைவரும் சமம்தான். ஆனால் தீவிரவாதியை கொண்டாடுவது தான் தவறு என்கிறோம். திமுக காங்கிரஸ் விட சமூக நீதியில் பாஜக பின்னால் உள்ளதா என்பதை திருமா சொல்ல வேண்டும். அரசியலுக்காக பேசுகிறார். திமுகவுடன் இருக்க வேண்டும் கட்டாயத்தில் பேசுகிறார். முதல்வர் அவ்வப்போது மறந்து விடுவார். திமுக 200 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பார்கள். முதல்வருக்கு வேண்டுகோள், 234 தாண்டி செல்ல வேண்டாம். மோடிக்கு எதிரான காழ்ப்புணர்ச்சி நாட்டுக்கு எதிரானதாக மாறிவிடக்கூடாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து சுப்பிரமணிய சுவாமிக்கு கருத்துக்கு பதில் கருத்து தெரிவித்துள்ளார். திமுக பேட்டை ரபடியா? திமுக அமைச்சரா? அமைச்சர் ரகுபதி எவ்வாறு இப்படி பேச முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.